போயிடுச்சு. கேட்பாங்க யாராவது 44 எம்எல்ஏ இருக்கான் சட்டமன்றத்துல, பச்சை சமுதாயத்தின் எம்எல்ஏ 2 பேர் இருக்கான். எஸ்டி 47 எங்களுக்கு நாள் வலிக்கும். பஸ் போகாத இடத்துலையும் பறை இருப்பான்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு அந்த சமுதாயம் எப்படி இருக்கு பாரு. எல்லா உரிமைகளையும் இழந்து விட்டு இருக்கிறது. நாங்க ஏன் தொடர்ச்சியாக எல்லா மாவட்டத்திலும் இதே கோரிக்கை பன்னீர்செல்வம் குற்றம் நடத்துகிறோம். இழந்து விட்ட உரிமையை பிச்சை கேட்டு பெற முடியாது. அதை போராடுங்கள். உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது, அந்த வருமானங்களை உடைச்சக்கூடாது, லாண்டார் இஷ்யூ ஏற்படக்கூடாது, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படுவது தடுப்பது காவலர்கள். தமிழ்நாட்டில் என்னைக்காவது எங்களை எத்தனை வழக்கு 240 வழக்கு வழக்கவாக்கம் காவல்துறை நிகழ்ச்சிகளை அழைத்து அவமானப்பட்ட காவல்துறை நினைத்தது 240 வழக்கு கொண்டல் சட்டம் என்னைக்காவது நாம் முயற்சிப்புள்ள ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பையை பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் செய்துள்ளா அதெல்லாம் ஒழுக்கமான தலைவரின் வளர்ப்பு. சினிமாவில் வந்து பஞ்சநாள் பேசி பார்க்க போலீஸ்ல புரியுதா? அப்படி பேசுறது பழக்கப்பட்டவருடைய ஆளுநர் இன்னைக்கு கையெழுத்திருக்காங்க. அந்த அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த சார்பாக கணக்கெடுப்பு, அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த இடஒதுக்கீடு, அவர்களுக்கும் சேர்த்தான் இந்த பஞ்சநல மீட்பு. பஞ்சநலத்தை மீட்கணும்னா திமுகவுக்கு அதிபத்திர அணுகுண்ட வச்ச மாதிரி இருக்கும். அதுவும் அறிவாலயத்துக்கு கீழே அணுகுண்ட வச்ச மாதிரி இருக்கும். அறிவாலயமே பஞ்சநலத்துக்கு தான் இருக்கும். அப்ப எங்கிருந்து மீட்கிறது? முதல்ல அங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு. ஐயோ ஏன் பதறாங்க? நாம் தமிழுக்கு ஆட்சி வந்தபோது ஏன் பதறாங்கன்னா முதல்ல கையில் உட்காந்துருக்கீங்கள, முதல் கையெழுத்து அறிவாலயத்துக்கு தான் போகும். அறிவாலயத்தில் 12 பழைய சமூக மக்கள்கிட்ட இருந்திருந்தா எவனும் பழைய சமூக மக்களுக்கு நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் பழைய